ஹாய், அனைவருக்கும் வணக்கம். வெல்கம்ஸ் டு மாம்ஸ் டைரி. இன்றைக்கி வீடியோவில் இது வெனஸ்டே எடுத்த வீடியோ தாங்க. கார்த்திகை அன்னைக்கு. சரி, இங்கே இருக்கிற கோயிலுக்கு நான் பக்கத்தில் இருக்கிற கோயிலுக்கு போயிட்டு வருவாங்க. அங்கே விநாயகர் கோயிலில் முருகர், அனுமார், துர்க்கை, நவகிரகம் எல்லாமே வச்சுருக்காங்க. சரி, நான் அங்கே தான் போய் கோயிலுக்கு போயிட்டு வருவேன். இங்கே வீட்டில் இந்த விருச்சிப்பூ இருக்குது இல்லையா, அது நிறைய பூத்திருந்துச்சு. நல்லா கொத்து கொத்தாக எல்லா பூவுமே மலர்ந்துருந்தது, மொக்குலாம் இல்லாமல் அழகாக இருந்துச்சு பார்க்குறதுக்கே. நம்ம வீட்டு ஷீட்டு போட்டிருப்போம், அந்த ஹைட்டு வரைக்கும் வளர்ந்துருக்குங்க. சரின்னு அதெல்லாம் வளைச்சி பறிச்சுட்டு கொஞ்சம் நிறையவே இருந்துச்சு. சரி, எல்லாத்தையுமே பறிச்சுட்டு வந்தாச்சு. இதை அப்படியே நான் கொத்து கொத்தாக தான் முன்னாடிலாம் சாமிக்கு வைப்பேன். அப்புறமேலு இங்கே கோயிலுக்கு போகும்போது இங்கே இருக்கிறவங்க எல்லோரும் என்ன செய்வாங்க, அவங்கவுங்க வீட்டில் பூக்கிறதெல்லாம் அப்படியே கொத்து கொத்தாக பறிச்சிட்டு வந்து கோயிலுக்கு வச்சுருவாங்க. அதை என்ன செய்வாங்க கோயிலன்னா, அப்படியே உதுத்து விட்டு கட்டுவாங்க. அதை பார்த்துட்டு தான் நானும் சரி இதை மாதிரி கட்டி வைக்கலாம் போல இருக்குன்னு அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டேன் நான். அது சரி, இன்றைக்கி வீட்டிலையே அது மாதிரி நம்ம வீட்டில் இருக்க சாமி படத்துக்கு அது மாதிரி செய்வோம்னு சொல்லிவிட்டு இந்த பூவெல்லாம் உதுத்துட்டு அப்படியே ஒன்று நேராக ஒன்று கிராஸில் அப்படி வச்சு கட்டணுன்னு வச்சுக்கோங்களேன். அழகாக உருண்டையாக வருங்க. அது நம்ம தலைக்கு வச்சுக்கிற பூவும் அதே மாதிரி தான். மல்லிகை கூட பெரிய பெரிய மொக்காக இருக்கும், அது மாதிரி கட்ட முடியாது. முல்லைப்பூலாம் அது மாதிரி வச்சு கட்டணுன்னா நல்லா உருண்டையாக அழகாக இருக்கும். அதே மாதிரியே சாமிக்கும் இந்த பூவை ஒன்று நேராகவும் ஒன்று கிராஸ்லேயும் வச்சு கட்டிட்டு நடுவில் பாரிஜாதம் பூவும் பூத்துருந்துச்சு. சரி, அதை மாலை மாதிரி நடுவில் அதை வச்சுட்டு இன்னொரு குட்டியோன் மாலை கட்டினேன். அதில் ஜெவந்தி பூ வாங்கினது இருந்துச்சு. சரி, நான் அதை நடுவில் வச்சாச்சு. ரெட் கலருக்கு எல்லோ ஒன்று, ஒயிட்டு பாரிஜாதம் ஒன்று, அது மாதிரி வச்சு 2 மாலையாக கட்டிட்டு சாமிக்கெல்லாம் வச்சுட்டு கோலம்லாம் போட்டுட்டு விளக்கேற்றிட்டு பழங்கள்லாம் வச்சு சுவாமிக்கு நைவேத்தியம் பண்ணிவிட்டு சாமி கும்பிட்டாச்சு. இந்த மாதிரி பூ அடுக்கு நந்தியாவட்ட பூ, அடுத்தது மல்லிகை, முல்லை, அந்தந்த பூ அந்தந்த பூ பூக்கிற சீசனில் அதை பறித்து வைக்கிறதுக்கு ஏதோ ஒரு பூ நம்ம வீட்டில் இருந்துகிட்டே இருக்குது. அதுதான் சரின்னு செம்பருத்திலாமும் இப்போ தாங்க வச்சுருக்கேன். அதெல்லாம் இன்னும் பூக்க ஆரம்பிக்கலை. அது மாதிரி ஒவ்வொரு பூவும். அதே மாதிரி பவழமல்லி செடியும் இப்போ தான் வாங்கிட்டு வந்து வச்சுருக்கேன். பூத்தோன்னே எல்லாம் வைக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மாம்ஸ் டைரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.